தன் தகப்பன் மேல இது உண்மையிலே எங்க அப்பாவா, இது எங்க அப்பாவா, இந்த சந்தேகம் இருக்கிறது வரைக்கும் அந்த அப்பா கிட்ட நெருங்க முடியுமா? அந்த அப்பா கிட்ட பேச முடியுமா? அந்த அப்பா கிட்ட உரிமையை கேட்க முடியுமா? இதே நிலைதான் ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட இணைந்து சாட்சி கொடுக்கிற, நீ பிள்ளடா, இது நம்மை அவரோடு பேச வைக்கும், அவர்கிட்ட உரிமையா கேட்க வைக்கும், அவர் சமூகத்துல கொண்டு போய் உட்கார, அவர் மடியில போய் உட்கார வைக்கும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆவியை அவித்து போடாதிருங்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதே, துக்கப்படுத்திராத. அவர் உன் கூட இணைந்து டிராவல் பண்ண விரும்புறார், நீ அவரை ஹெல்ப் பண்ணிராத. உன்னை எப்படா தள்ளி விடலான்னு பார்க்கிறவங்க கூட நீ டிராவல் பண்ண விரும்புற. ஆனா உன்னை மகிமையில கொண்டு போய் சேர்க்க உனக்காய் அனுப்பப்பட்டு இறங்கி வந்து உனக்குள் வாசம் பண்ணுகிறாரே.